Hi friends, a very good morning to all. This is Sukha Bharati from Winners team. Today நான் வந்து ஆஸ்மாரி சிரப் பத்தி தான் பேச போறேன். இது ஸ்டோன் கிரஷ் சிரப் அப்படின்னு சொல்லலாம். நம்மளோட இந்த ஆஸ்மாரி சிரப் வந்து 100% பியூர் நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் கொண்டு மேக் பண்ணப்பட்ட ஒரு நேச்சுரல் ப்ராடக்ட். அது மட்டும் இல்லாம நம்ம கம்பெனி பிரீமியம் குவாலிட்டியில இந்த ப்ராடக்ட் எல்லாமே மேக் பண்ணி கொடுக்கறதுனால எந்த விதமான சைட் எஃபெக்ட்ஸும் கிடையாது. நம்ம தைரியமா அந்த ப்ராடக்ட் எடுத்துக்கலாம். அண்ட் இது வந்து ஒரு ஆயுர்வேதிக் ப்ரொப்ரியாட்டரி மெடிசின். நம்மளுடைய கிட்னில இருக்கக்கூடிய ஸ்டோன் ப்ராப்ளம்ல இருந்து ஒரு பெட்டர் ரிலீஃப் கொடுக்கறதுக்கு நம்ம கம்பெனி கொடுத்த ஒரு எக்ஸலண்டான ப்ராடக்ட் தான் நம்மளுடைய இந்த கேவா ஆஸ்மாரி ஆர் ஸ்டோன் கிரஷ் சிரப். இது நம்ம எடுத்துக்கும் போது நமக்கு எக்ஸலண்டான ரிசல்ட் கிடைக்குது. நவடேஸ் நிறைய பீப்புளுக்கு இந்த கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளம் இருக்குது. அது ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாம எல்லாத்துக்குமே இந்த கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளம்ஸ் ஏற்படுது. இது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட சிறுநீர்ல அதிக அளவு கால்சியம் ஆக்சலேட் சிஸ்டைன் அல்லது யூரிக் அமிலம் இது எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா சிறுநீரக கற்கள் உண்டாகும். அது மட்டும் இல்லாம சில மெடிசின்ஸ் லைக் டையூரெட்டிக்ஸ், கால்சியம் அடிப்படையிலான ஆன்டாசிட்கள், இன்டினாவிர், டோப்ரோமேட் இந்த மாதிரி சில மெடிசின்ஸ்னாலையும் நமக்கு சிறுநீரக கற்கள் அபாயத்தை அதிகப்படுத்துது. போதுமான வாட்டர், நம்ம தண்ணி நிறைய குடிக்க மாட்டோம். அப்படி குடிக்காம இருக்கும்போது அந்த திரவங்கள் எல்லாமே ஸ்டோன்ஸா மாறுது. இது வந்து அபாயத்தை நமக்கு ஏற்படுத்துது. ஸ்டோன் ஃபார்மேஷன் ஆகுது. வாட்டர் ஷார்டேஜ்னாலையும் நமக்கு இந்த ஸ்டோன் ஃபார்மேஷன் ஏற்படுது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்தா நமக்கு எந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்னில ஸ்டோன் இருந்துச்சு அப்படின்னு ஒன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஆப்ரேஷன் தான் பண்ண சொல்லுவாங்க. கிட்னி ஸ்டோன் பேஷண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஸ்டொமக் பெயின் வந்து சிவியரா இருக்கும். அதே மாதிரி சிறுநீர் கழிக்கும் போது அவங்களுக்கு ரத்தப்போக்கு ஏற்படும். பெயின்ஃபுல்லா அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. கீழ் முதுகுல இருந்து நமக்கு வலி ரொம்ப ஏற்படும். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் தான் நம்ம கம்பெனி கேவா ஆஸ்மாரி சிரப் நம்ம கொடுத்துருக்காங்க. கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளம் இருக்கிற எல்லாருமே நம்மளோட இந்த கேவா ஆஸ்மாரி சிரப் ஆர் ஸ்டோன் கிரஷ் சிரப்னு சொல்லலாம். இந்த டானிக் எடுத்துக்கிட்டா ரொம்பவே உதவியா இருக்கும். இந்த சிரப் வந்து ஒரு இயற்கையான மற்றும் பயனுள்ள வழியாக இருக்கும். இந்த சிரப் வந்து நம்ம சிறுநீரகத்துல இருக்கக்கூடிய தொற்றுக்கள்ல இருந்து நம்மள நீக்கி நம்மளோட சிறுநீரக செயல்பாட்டை வந்து இயல்பாக்குறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். சிறுநீரக கற்களை அகற்றுவதற்கு நம்மளுடைய இந்த கேவா ஆஸ்மாரி சிரப் எடுத்துக்கிட்டா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது ஒரு ஆயுர்வேதிக்ல சிறந்த ஒரு கல் நொறுக்கி தீர்வு அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய இந்த கேவா ஆஸ்மாரி சிரப் வந்து ஒரு இயற்கை தயாரிப்பு அப்படிங்கிறதுனால நம்ம தைரியமா அந்த ப்ராடக்ட் எடுத்துக்கலாம். இதுல இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸ் எல்லாமே ஹெர்பல் இன்கிரீடியன்ஸ். ஸோ நம்ம இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்றது மூலமா நமக்கு எந்த விதமான சைட் எஃபெக்ட்ஸும் கிடையாது. அது மட்டும் இல்லாம நம்ம சிறுநீரகத்துல இருக்கக்கூடிய கற்களை வந்து ஈஸியா வெளியே கொண்டு வந்துடும். இதுல இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்னெல்லாம் பார்க்கலாம். நம்ம இந்த கேவா ஆஸ்மாரி சிரப்ல நம்ம வழக்கமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட சிறுநீர் கழிப்பதை அதிகப்படுத்துது. அது மட்டும் இல்லாம சிறுநீரோட ஓட்டத்தை சீரா பராமரிக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கு. சிறுநீர் பாதை நோய் தொற்றுகளை தடுக்குது, கல் உருவாவதை தடுக்குது, அலர்ஜி எதிர்ப்பு மற்றும் நுண்ணுயிர் எதிர்ப்பியா இது வந்து செயல்படுது. தளர்வளிக்குது. சிறுநீரக செயல்பாட்டை வந்து சீராகவும் ஆரோக்கியமாகவும் பராமரிக்கிறதுக்கு நம்மளோட இந்த ஆஸ்மாரி சிரப் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சிறுநீரக கற்களை அகற்றுவதற்கும் நம்மளுடைய இந்த கேவா ஸ்டோன் கிரஷ் சிரப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்மளுடைய இந்த ஆஸ்மாரி சிரப்பை வந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்றேன். குழந்தைகளுக்கு வந்து 5 ml வெதுவெதுப்பான நீர்ல கலந்து நம்மளுடைய இந்த ஆஸ்மாரி சிரப்பை கொடுக்கணும். ஒரு நாளைக்கு 3 முறை கொடுக்க வேண்டும். பெரியவங்க வந்து 10 ml ஆஸ்மாரி சிரப் எடுத்து வெதுவெதுப்பான நீர்ல கலந்து ஒரு நாளைக்கு 3 முறை எடுத்துக்கணும். இதே மாதிரி நம்ம ரெகுலரா ஃபாலோ பண்ணும்போது நமக்கு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். இதை பத்தின வேற ஏதாச்சும் டவுட் இருந்தால் நம்மளுடைய டாக்டர்ஸ் அண்ட் ஹெல்த் அட்வைசர்கிட்ட நீங்க கன்சல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.